கேட்க மறுக்கிறார்களா அதிகாரிகள்? ஏன் இத்தனை நாட்களாக டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்படவில்லை? குறிப்பிட்டது போல 717 கடைகளுக்கு குறைந்தது ஒரு 300ஆவது மூடியிருக்க வேண்டும். அவ்வாறு நடைபெறாமல் இருப்பதாக அங்கங்கே போராட்டம் நடைபெறுகிறது. பள்ளிக்கருகில் 500 கிலோமீட்டர் தொலைவிலும், வழிபாட்டு தலங்களுக்கிடையே 500 கிலோமீட்டரும் மற்றும் நெடுஞ்சாலைகள், மக்கள் பொதுவாக கூடும் இடங்கள் என்று கண்டறியப்பட்ட 717 இடங்கள் உண்மையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டனவா? டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த 10 ரூபாயை இன்னும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்களா என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். விஜய் தன் முதலமைச்சராக பதவியேற்ற இட்ட கையெழுத்து அந்த 717 கடைகளையும் மூடச் சொன்னதுதான் என்று மாத்தட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் சொன்னதை அதிகாரிகள் செயல்படுத்துகிறார்களா இல்லையா? இதில் நிறைய போராட்டம் நடைபெறுகிறது. இந்த 10 ரூபாய் இல்லை என்றால் இறக்கு கூலி இல்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அந்த 10 ரூபாயில் தான் எங்கள் வருமானமே இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் தடுத்து கொண்டிருந்தாலும் உண்மையில் என்ன நடக்கிறது? உண்மையில் அவர்களுக்கு சம்பளம் போதவில்லை. நிறுத்தப்பட்டவர்கள், அதாவது டாஸ்மாக் ஊழியத்தில் கடைகள் மூடியப்பட்டதால் அந்த ஊழியர்கள் எங்கு செல்கிறார்கள்? அவர்களுக்குரிய நியாயமான வருமானம் தான் என்ன? இது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருந்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்வது என்பது சிறிது தடையான விஷயமாகவே இருக்கிறது. கண்டறியப்பட்ட கடைகள் அந்த 717ஐயும் உடனடியாக மூடுவதென்றால் அவர்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருவது? அவருடைய குறைந்தபட்ச ஊதியமாவது அவர்களுக்கு குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் குடிக்கும் மதுவால் அதிகபட்ச குடும்பங்கள் அழிகிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இந்த நிலையை முதலமைச்சர் அறிவித்தும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். சில இடங்களில் பொதுமக்களே வந்து இந்த இடங்களில் கடைகளை மூடுங்கள் என்று சொன்னிலை. இயல்பான அவர்களுடைய வாழ்க்கை பள்ளிக்கு அருகில், மசூதிக்கு அருகில், கோயிலுக்கு அருகில் இருக்கும் இந்த கடைகள் முழுமையாக மூடப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையுடன் தான் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இதை செயல்படுத்த வேண்டியது விஜயின் கடமை. விஜய் சாதாரணமாக ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் தந்தை தொடங்கி அவர் நடிக்கும் படங்களிலெல்லாம் எங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறதோ அங்கு யாரென்றும் பாராமல் அடித்து உதைத்து அப்படியே இழுத்து சென்று விடுவார். ஒரு 24 மணி நேரத்தில் நடந்தேறிவிடும் என்ற நிகழ்வு இன்னும் நிறைவு பெறவில்லை என்பது வருந்தத்தக்க உண்மை. ஆனால் நிச்சயமாக இது நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போம்.